இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட். ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்கிறார்களோ அந்த பாவகத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க கிரகம். ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருந்ததுன்னா இயற்கை சுபர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குரு சுக்கரனை விட மிகப்பெரிய ராஜயோகங்களை தரக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது. அதே எதிர்மறையாக நெகட்டிவாக உட்காந்துருச்சுன்னா நாம் எதை செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது. அது நெகட்டிவான பலனை மட்டுமே தரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் மிகப்பெரிய சுபயோகங்களை தரும் அப்படிங்கிறத பற்றி ராகு உண்மையிலேயே 5ஆம் இடத்தில் வலிமை பெற்று அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு ஆண் வாரிசு நிச்சயம் உண்டு. அது மிகப்பெரிய யோக வாழ்வாகவும் அமையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக இப்போ இந்த விஷயத்தை நல்லா கருத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்களே கூட பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம்னு அழைக்கப்படக்கூடிய 2ஆம் வீடு, 4ஆம் வீடு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் வீடு, சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் வீடு, களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் வீடு, ஆயுள் ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 8, ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10, அயன சயனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12. இந்த வீடுகளில் ராகு கேது அமர்ந்து அந்த வீடுகளுக்கு அதிபதியாக அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது. ராகு கேது அப்படின்னாலே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்குது. அது சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் அசுபகிரகம்னு சொல்கிறாங்க, சில பேர் ராகு கேது வந்தால் பயம் கூட படுறாங்க. இப்போ ராகு கேது அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி கிரகங்களையா, சுபமா இல்லை அசுபமா? பொதுவாக இந்த ராகு கேது என்ற சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரனின் கணுக்கள் இது. இப்போ இது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி சந்திரன் சுற்றுவட்ட பாதையில் நகரக்கூடிய ராகு தன்னுடைய வட திசையிலிருந்து இறங்குமுகமாக இறங்கக்கூடிய கேது. இது சந்திரனுடைய கணுக்கள் என்று அழைக்கப்படும். இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட். ஒரு ஜாதகத்தில் இந்த எந்த இடத்துல அமர்கிறார்களோ அந்த பாவகத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க கிரகம். ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருந்ததுன்னா இயற்கை சுபர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குரு சுக்கரனை விட மிகப்பெரிய ராஜயோகங்களை தரக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது. அதே எதிர்மறையாக நெகட்டிவாக உட்காந்துருச்சுன்னா நாம் எதை செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது. அது நெகட்டிவான பலனை மட்டுமே தரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. அப்போ ராகு கேது என்பது ஒரு வலிமையான கிரகம்தான். சுபயோகத்தை தரக்கூடிய நிலையில் நம்ம ஜாதகத்தில் இருந்ததுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவே நெகட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய பாதிப்பின் தன்மைங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். சரிங்க. இப்போது ராகு கேது ஜாதகத்தில் இருக்கிற இடத்த வச்சு சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது ராகு கேது யோகம் ஒரு சில ஜாதகத்தில் சொல்கிறாங்க. அப்போ ராகு கேது யோகம் அப்படின்னா ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் ராகு கேது யோகமாக இருக்குங்க? பொதுவாக நம்முடைய குருநாதர் சொன்னது, அதாவது எப்படின்னா ஐயம்பாளையம் அருள்வேலையா அப்படிங்கிறவர் இது ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாரு. இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் மிகப்பெரிய சுபயோகங்களை தரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அதை நம்ம உங்களோட பதிவு செய்கிறோம். இந்த ராகு கேது நம்முடைய ஜாதகத்தில் நீங்கள் யாருடைய ஜோதிடருடைய அனுபவம் எதுவும் இல்லாமல் நீங்களாகவே பார்த்து அந்த ராகு கேது நமக்கு நல்லது செய்தா அல்லது எந்த மாதிரியான யோகத்தை தருது அப்படிங்கிறத பற்றி, சுபயோகங்களை மட்டும் தரக்கூடிய நிலையை பற்றி நம்ம உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னங்கிறது முதல் வீடு, வீரியஸ்தானம்ங்கிறது 3ஆம் வீடு, லாபஸ்தானங்கிறது 11ஆம் வீடு. இந்த 3 வீடுகளில் ராகுவாக இருந்தாலும் சரி அல்லது கேதுவாக இருந்தாலும் சரி, இந்த ராகு கேது இந்த 3 வீடுகளில் உட்காருது அப்படின்ட்டா நீங்கள் கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணிக்கலாம், அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தர தயார் நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஜென்ம லக்னத்தில் உட்கார்ற ராகுவோ கேதுவோ ஒரு ஜாதகனுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப சிறப்பாக தருவாங்க. அவங்கள யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே சமயம் ஒரு உறுதியான செயல்பாடுகளை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. வளரக்கூடிய சூழ்நிலை ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெற்றி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் அவங்களுக்கு தேடி வரும். 3ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்களேன், தைரியமான ஆசாமிகள் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. பர்டிகுலராக உங்களை மாதிரி ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ராகு கேது அந்த 3ஆம் இடத்துல நல்லா மிக மிக வலிமை பெற்று வந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் பிரபல்ய யோகத்தை அடைவாங்க. அதேமாதிரி தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும்
சரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் இந்த 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய ராகு கேதுக்கு உண்டான தனித்திறமை. அடுத்து 11ஆம் வீடு, இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம். இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ அமர்ந்து விட்டால் சம்மந்தப்பட்ட ஜாதகனுடைய அதிர்ஷ்டம் சின்ன வயசுலேருந்தே நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும். எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷகரமாக அனுபவிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேதுவின் அம்சத்தை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. ஐயா, இப்போது 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்துருச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொதுவாகவே மக்கள்கிட்ட வந்து ஒரு பயம் இருக்குது. இப்போ அது எந்த அளவு உண்மைங்க? குறிப்பாக ராகு 5ஆம் பாவகத்தில் புத்திர பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல உட்காந்துருச்சுனாவே மேக்ஸிமம் வந்து குழந்தை இருக்காது, ஆண் வாரிசு இருக்காது. இந்த மாதிரியான ஒரு தவறான புரிதல் இருக்குது. இது உண்மைக்கு எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக ராகு ரிஷபராசியில் உட்காந்து அந்த இடம் வந்து 5ஆம் வீடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி சூரியனுடன் சேராத புதன், அதாவது 16 பாகைக்கு மேலே சூரியனோடு சேராத புதனாக இருந்து அந்த வீடு வந்து மிதுனமாக அமையும் பட்சத்தில் அந்த இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். இப்போ வளர்பிறை சந்திரனாக இருந்து கடகராசி, வளர்பிறை சந்திரனாக இருந்து கடகராசியில் போய் ராகு அல்லது கேது அமரும் பட்சத்தில் அதுவும் ரொம்ப அற்புதமான யோக பலனை கொடுக்கும். பர்டிகுலராக பிறக்கிற குழந்தை ரொம்ப புகழ்மிக்க ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும், நல்ல ஆண் வாரிசாகவும் இருக்கும். அடுத்தது இதே மாதிரி கன்னி ராசியில் சூரியனுடன் சேராத புதன், அதாவது 16 பாய்க்கு மேலே இருக்கக்கூடிய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ராகு அல்லது கேது, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% சுபயோக பலன்களே தரும். நல்லதொரு வாரிசை நிச்சயமாக கொடுத்துரும். அது வந்து நல்ல மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கூடிய அமைப்பிலையும் நிச்சயமாக இருக்கும். தனுசு ராசி உங்களுக்கு வந்து அமைகிறது அல்லது துலாம் ராசி, இந்த 2 ராசியிலையும் ராகு கேது அமர்ந்து இவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் வாரிசு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும். அந்த புத்திர பாக்கியத்தை இந்த இடத்துல கொடுக்காது. ராகு கேது ரெண்டுமே துலாம் ராசிலையோ அல்லது மிதுன ராசிலையோ அல்லது இந்த தனுசு ராசிலையோ அல்லது மீன ராசிலையோ இந்த வீடுகளில் ராகு கேது நல்ல சிறப்பாக அமரும் பட்சத்தில் அது புத்திர பாக்கியத்தை தராது. இது 5ஆம் வீடாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசோ அல்லது புத்திர பாக்கியமோ அமையும். இதற்கு நேர்மறையாக இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்திர பாக்கியம் அமையாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும். 2 பேர்த்துடைய கணவன் மனைவியோட ஜாதகத்தை பற்றியும் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ராகு வந்து உண்மையிலேயே 5ஆம் இடத்தில் வலிமை பெற்று அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு ஆண் வாரிசு நிச்சயம் உண்டு. அது வந்து மிகப்பெரிய யோக வாழ்வாகவும் அமையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரிங்க, இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து 5ல் இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போது ராகு கேது ஒரு 10ஆம் இடத்துல இருந்தாலோ ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்தால் ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திடீர் யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராகுகேது என்னதான் வந்து அசுப கிரகம்னு எல்லாரும் ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ராகுகேதுனால ரொம்ப முன்னேறி ரொம்ப பெரிய இடத்துக்குலாம் வந்தவங்க இருக்காங்க. அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை ரீதி இருந்தாலும் சரி. ஸோ அப்போது எந்த இடங்களில் ராகுகேது வந்து வலுத்து இருந்தால் ரொம்ப யோகம் தரும்? ஒவ்வொரு இடத்தை பற்றி முழு விளக்கமாக கொடுங்க. பொதுவாக இப்போ இந்த விஷயத்தை நல்லா கருத்தில் வச்சுக்கங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்களே கூட பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம்னு அழைக்கப்படக்கூடிய 2ஆம் வீடு, 4ஆம் வீடு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் வீடு, சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் வீடு, களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் வீடு, ஆயுள் ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 8, ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10, அயன சயனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12. இந்த வீடுகளில் ராகு கேது அமர்ந்து அந்த வீடுகளுக்கு அதிபதியாக இப்போ மேஷம் செவ்வாய், அதேமாரி மிதுனம் சூரியனுடன் சேர்ந்த புதன், கடகம் தேய்பிறை சந்திரன், கன்னி அதேமாரி சூரியனுடன் சேர்ந்த புதன், விருச்சிகம், மகரம், கும்பம், இந்த ராசிகளில் உங்களுக்கு 2, 4, 6, 7, 8, 10, 12 இந்த வீடுகளாக அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய தனச்சேர்க்கையும் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு செல்வந்தராக மாறுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். குறிப்பாக இந்த 2ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய ராகு அவங்களுக்கு வந்து மிகுந்த வருமானத்தை கொடுத்துருவார். பணத்துக்கே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கை நிறைவான வருமானம் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. குடும்பம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு போயிடும். குடும்பத்தில் சிக்கலே இருக்காது. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷகரமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. 4ஆம் வீடு நல்லா வலுத்து நின்று ராகு அங்கே உட்காந்துருச்சுன்னா
சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அடிப்படையிலிருந்தே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வசதிகரமான ஒரு யோக வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். தன்னுடைய தாயாருடைய ஆசீர்வாதத்தின் வழியிலேருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய நபர்களாக இருக்கும். ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் தன்னுடைய தகப்பனார் வழியிலேருந்து மிகப்பெரிய யோகம் பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. 6ஆம் வீடுங்கிறது இவங்க பெரிய சாதனையாளர்களாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து பாடுபட்டு தன்னுடைய சுய உழைப்பில் கடின உழைப்பில் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார சேர்க்கை பெறக்கூடிய நபர்களாக பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழையாக இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தலாக மாறுவதற்கு உண்டான நபர்கள் எல்லாம் 6ஆம் இடத்தில் ராகு கேது அமர்ந்து வலிமை பெற்ற நபர்களாகத்தான் இருப்பாங்க. அடுத்து 7ஆம் வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் மிகப்பெரிய புகழ்மிக்க பொறுப்புகள் இருப்பாங்க. பர்டிகுலராக இந்த சினி ஆக்ட்ரஸ் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் வீட்டில் ராகுவோ அல்லது கேதுவோக்கு வந்து வலிமை பெற்ற ஆட்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ரசிகர் பற்றாலும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ரசிகர்களுடைய ஆசீர்வாதத்திலையும் அவருடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்கள்லையும் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய இடத்துக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. 8ஆம் வீடுங்கிறத புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கையை குறிக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது 8ஆம் இடத்துல வலிமை பெற்று உட்காந்துருச்சுன்னு வச்சுங்க, வாழ்க்கை துணை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பே இல்லாத உட்காந்துட்ருப்பாங்க. தன்னுடைய மனைவி வந்தவர்பாடு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான் ஒரு குறுகிய காலத்தில். அவங்களுக்கு வந்து இந்த 8ஆம் வீடு நல்லா வலுத்து நிற்கும். மிகப்பெரிய புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கை தரும். நண்பர்கள் மூலமாகவும் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. 10ங்கிறது சொந்த தொழில். மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு 10 பேர்த்த எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜாதகத்தில் இந்த 10ஆம் வீடுங்கிறது இந்த ராகுவோ அல்லது கேதுவோ வலிமை பெற்று அந்த இடத்துல உட்காந்துருக்கும். அவங்கள டாப் 10 பணக்காரர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அதேமாதிரி அந்த வாழ்நாள் முழுவதுமே அந்த தொழிலை ஸ்திரத்தன்மையாக செய்யக்கூடிய நபர்களாக அவங்க நிச்சயமாக இருப்பாங்க. 12ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ நல்லா வலிமை பெற்று உட்காந்துருச்சுன்னா பரம்பரை சொத்தே இருக்கும். அவங்களுக்கு 7 தலைமுறைக்கு எந்த விதமான பொருளாதார சிக்கலே இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷகரமாக அனுபவிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த 12ஆம் இடத்துல வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஆட்கள் தான். மேற்சொன்ன வீடுகளில் இந்த ராகுகேதுலாம் வலிமை பெற்றிருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 100% யோக வாழ்வு நிச்சயமாக உண்டு. இது தோஷத்தையே செய்யாது. சரிங்க. இப்போ ராகுகேது வந்து ஒரு நல்ல இடங்கள்ல இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே வரிசையில் இப்போ ராகுகேது தோஷம் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்குது. இப்போ தோஷம்னா எந்த இடத்துல இருந்தால் அது தோஷமாக எடுத்துக்கலாம். அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் அவங்க அந்த தோஷத்தினால என்ன கெடுபலன்கள் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க? இது பொதுவாக இந்த திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அதிகமாகவே சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வாங்க. பர்டிகுலராக ஜென்ம லக்கணம் 7ஆம் வீட்டில் ராகு கேது அமர்ந்திருந்தாலோ அல்லது 2 மற்றும் 8ஆம் இடத்துல வந்து ராகு கேது அமர்ந்திருந்தாலோ அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு கேது அமர்ந்திருந்தாலோ இது வந்து ரொம்ப கவனமாக அணுக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இங்கே ஜென்ம லக்கணத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ வந்து அது 100% நன்மை செய்யும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அதுக்கு நேர் எதிரான 7ஆம் இடத்துல வந்து ராகுவோ கேதுவோ ஜாதகத்துக்கு எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாவகத்துக்கு எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஜாதகம் தனித்திறமை இல்லாத ஆளாக இருப்பான். தன்னை நம்பி வந்த பொண்ணை காப்பாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டான். 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கள சார்ந்தே வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும். பார்த்திங்கன்னா இந்த நபர் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட தன் பெற்றோர்களை சார்ந்திருக்க வேண்டியது இருக்கும், இல்லைன்னா சொந்த பந்தத்தை சார்ந்திருக்க வேண்டும், இல்லைன்னா நண்பர்களை சார்ந்திருக்க வேண்டும். ஏன்னா தனித்திறமை அங்கே வேலை செய்யாது. 7ஆம் வீடு கட்டு போச்சு அப்படின்ட்டாவே இதுக்குனால தான் இந்த ராகுகேது தோஷத்தை பற்றி ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. இப்போ இது வந்து ஆண்கள் ஜாதகத்தில் ரொம்ப கவனமாக பார்க்கும். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை அவன் செழிப்பாக வச்சுருப்பானா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதே இந்த 7ஆம் வீடு தான். அப்போ இந்த 7ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை துணையினுடைய புரிதல் சரியாக இல்லாமல் போயிடும். அவங்களுடைய தனித்திறமை இல்லாத ஆளை வச்சுட்டு நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட போயிடும். இதனால தான் நிறைய விவாகரத்து டைவர்ஷன்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல இந்த ராகு கேது பாதிக்கிறது தான். 2வது குடும்பஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 2, ஆயுள் ஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய 8. இந்த இடத்துலையும் ராகு கேது நல்லா வலிமை பெற்று இருந்துட்டா சிக்கலே இல்லை. ஆனால் அந்த இடத்துல வலிமை இழந்து போச்சுன்னா 2 கெட்டு போச்சுன்னா வருமானம் போயிடும். குடும்பத்தில் பேச்சு கடுமையாக வந்து விழுவும். கணவன் மனைவிக்குள்ளே ஆர்கியூமெண்ட் பார்த்திங்கன்னா தாங்கவே முடியாது. ரொம்ப மனச்சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார சீரழிவை கொடுத்துரும். அப்போ ஒரு மனைவி வந்தால் கணவன் வந்தால் அதுக்கு பிற்பாடு பொருளாதார ரீதியாக நான் வளர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த 2ஆம் இடம் வலுத்து நிற்கிது. ராகு கேது நல்லதை தருதுன்னு அர்த்தம். இதே கெட்டு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல சிக்கல் உருவாக்கிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான தன்மை வெளிப்படுத்தும். 8ஆம் இடங்கிறது ஆயுளை குறிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலையில் ஒருத்தர் வழியிலேருந்து ஒருத்தர் பெறக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். அப்போ இந்த 8ஆம் வீட்டில் போய் ராகுவோ கேதுவோக்கு வந்து கெடுத்துருச்சுன்னா இங்கே சிக்கல் ரொம்ப அதிகமாகிடும். கணவன் மனைவிக்குள்ளே விபத்து ஏற்படுத்துறது, இப்போ வண்டி வாகனத்தில் போவாங்க, ஏதோ ஒரு விபத்தை ஏற்படுத்தி அவங்கள செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது இந்த ராகு. ஏன்னா இயற்கையாகவே ராகு கேது மிக வலிமை பெற்ற கிரகங்கள்.
நவகிரகங்களையே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் இந்த ராகு கேது தான். அப்போ இந்த கிரகங்கள் வந்து இந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அவங்களால தாங்கவே மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இந்த ராகு கேது மாங்கல்ய ஸ்தானத்தில் எந்த மாதிரி நிலையில் இருக்குதுன்னு பார்த்து மிக சிறப்பாக கவனத்தில் எடுத்து தான் பண்ணணும். அதேமாதிரி இன்னொன்று 5ஆம் வீட்டில் ராகு கேது பற்றி சொல்லியிருந்தோம். இதில் 5ஆம் வீடு எந்தெந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டோம். ஆனால் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு போயிடும், படிப்பறிவு இருக்காது. ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன புரிய சொல்லுதோ அதை தான் பேசிகிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு நிலையில் அந்த ஒற்றுமைங்கிறத மிகப்பெரிய அளவில் வீழ்த்திடும். இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கணவன் மனைவி பிரிவில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை 5ஆம் இடத்தில் ராகு கேது அமர்ந்து அந்த பாவகத்தை கெடுத்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் தான். அவங்களால யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. இந்த குலதெய்வமே அவங்களுக்கு வேலை செய்யாது. அந்த மாதிரி அவங்க தன்மையை வெளிப்படுத்தும். ஸோ இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். சரிங்க. இப்போது ராகு கேது வந்து எந்த இடத்துல இருந்தால் தோஷம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஒரு பெண் குழந்தையோ இல்லை ஆண் குழந்தையோ ஒரு தோஷத்தோடையே பிறந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ அவங்களுக்கு திருமணம்னு ஒரு விஷயம் செய்யும்போது எந்த ஜாதகத்தோடு இணைக்கும் போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகுங்க? கண்டிப்பாக இது ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்லணும் உங்களுக்கு. காரணம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு கேது வலிமை இழந்திருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதோடு சேர்த்து வைக்கும்போது ராகு கேது நல்ல வலிமையாக இருக்கிற ஜாதகத்தை சேர்த்து வைக்கணும். அப்போ வந்து சிக்கல் இருக்காது. இதனால தான் இந்த ராகு கேது தோஷத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே அதிக அளவில் சிந்தனைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த வலிமை பெற்ற ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஒரு வலிமை இல்லாத ஒரு ஜாதகத்தோடு இணைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அந்த தோஷத்தின் பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கான அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும். எப்படி ஒருத்தரை நம்பி நம்ம போய் ஒரு வாழ்க்கையில் முன்னேறி வர்றோம், நண்பர்களை நம்பி வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் வருதுன்னா அது இந்த ராகு கேதுடைய தாக்கத்தின் அமைப்பில் தான் இருக்கும். அப்போ வலிமை இல்லாத ஆள் வந்து ஒரு வலிமை இருக்கிற ஆளோட சேர்ந்து செல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிலையை வெளிப்படுத்தும். சரிங்க. இப்போ இந்த வலிமை கொண்ட ஜாதகம் அப்படிங்கும்போது என்ன விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்குங்க? எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக ஜென்ம லக்னம் 3-11 இருந்தாலோ ரொம்ப அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக வழங்கும். அதில் அந்த ஜென்ம லக்னம் 3-7 இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது அது வலுத்து நிற்குதா அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பொதுவான கருத்துக்களை நம்ம எடுத்துக்க முடியாது. இது நிறைய விதிவிலக்குகள் தான் இருக்குது. அதை வந்து நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களாக தான் வந்து இந்த ராகு கேதுங்கிறத நம்ம பார்த்து திருமணம் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கொஞ்சம் முன்னாடியே இல்லை ரீசெண்டாகவே ராகு கேது பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லாதவங்க திருமணம் செஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து அவங்க எப்படி அதை காத்துக்கிறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இல்லை ஒரு பரிகாரமோ ஒரு கோயிலோ போகும்போது திருமணம் செய்யக்கூடியவங்க கவனிச்சுக்கலாம், செஞ்சிட்டோம் இன்னி நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலாங்க? நிச்சயமாக அதுக்கு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய 2 திருத்தலங்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று, ஆந்திர பிரதேசத்தில் பர்டிகுலர் அந்த பார்டர்லேயே இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்தது தான் அது. நம்ம இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் என்றால் தம்பிக்கலை ஐயன் கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா தங்கமேடு தம்பிக்கலை ஐயன் கோவில்னு சொல்லுவாங்க. ஈரோட்டிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் கவுந்தப்பாடிக்கு முன்னாடியே ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தங்கமேடு தம்பிக்கலை ஐயன் கோயில்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு தற்காலிகமாக தீர்வு வேணுங்க, எனக்கு வந்து இந்த ராகு எதுனால பிரச்சனை, 2வது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட ராகு எதுனால பாதிப்பு எனக்கு இருக்குது, திருமணமே ஆகலை, திருமணம் ஏகப்பட்ட தடை, நான் போய் பார்க்குறேன் அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு திருமணத்துக்கு உண்டான முயற்சியை நடைமுறைக்கு மணமேடை வரைக்கும் வந்துட்டு நான் கல்யாணத்தை தடை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கி இருக்குது. அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தற்காலிக தீர்வாக இருக்கக்கூடிய திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கலை ஐயன் கோவில். இந்த கோவிலுக்கு ராகு கால வேலையில் பர்டிகுலராக வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இந்த 2 நாட்களில் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் காலையில் ஒரு 10:30 12 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 4:30 மாலை 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பசும்பால், பச்சை கப்பூரம் ஒரு 5 ரூபாய்க்கு அந்த பசும்பாலில் நல்லா பொடியை இடித்து போட்டு அந்த நாகருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கும் அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சால் வித்தின் ஒரு 3 months அவங்களுக்குலாம் இந்த பாசிட்டிவான ரிசல்ட் வரும். திருமணம் நடைமுறைக்கு வரும், நல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு சந்தோஷகரமான கணவன் மனைவி உறவு நிலை ரொம்ப அற்புதமாக மேலோங்கும். இந்த ராகு கேதுவினால் வரக்கூடிய தோஷங்கள் முழுமையாக நீங்கும். இது வந்து தற்காலிக தீர்வு. நிரந்தர தீர்வு, நான் ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போயிட்டுனா போதும் இந்த ராகு கேதால் வரக்கூடிய தொல்லைகள் இருந்தாலும் நான் மீண்டு வந்துடணும் அப்படின்னா கண்டிப்பாக திருக்காளஹஸ்தி, திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்காளஹஸ்தி கோயிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த காளஹஸ்தீஸ்வரரை போய் பச்சை கப்பூர அபிஷேகம் செய்வாங்க. அது ரொம்ப சிறப்பானது. அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் தான் மட்டும்தான் செய்வாங்க.
அந்த பச்சை கற்பூர அபிஷேக வழிபாடுகளில் ஒரே ஒரு முறை கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த ராகுகேது நெகட்டிவாக இருக்கிற ராகுகேது டோட்டலாக பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா அந்த ஜீவகாந்த சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே கருமையத்தோடு தொடர்பாகி ரொம்ப அற்புதமான யோக பலனை தரும். இது வரைக்கும் தோஷம் செஞ்சுட்டு இருந்த ராகுகேது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகதாரியாக மாறி வாழ்விலே மிகப்பெரிய உச்சநிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இந்த திருக்காலகத்தில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த ராகுகேது தோஷம் பெற்ற அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். சரிங்க. இப்போ நம்ம ராகுகேது பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள்.